திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கமிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை எனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்து அருள் செய்த நால்வரு தம் பொற்றாள் நம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம். தேவாரம் அருளி செய்த மூவரில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், அந்த மூவரில் அடியார்களுடைய பெருமை எல்லாம் உலகத்துக்கு எடுத்து சொல்ல அவதாரம் செய்து வந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குரு பூஜை ஆடி சுவாதி. நாயன்மார்கள் சம்பிரதாயத்துல இந்த குரு பூஜை அப்படிங்கிறது அவர்கள் இறைவனோடு ஐக்கியமான நன்னாள். இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நாயன்மார்களையே தன்னுடைய சதேகத்துடைய தன்னுடைய திருமேனியுடன் கைலாய பதவி, கைலாயத்துக்கு சென்று அடைந்த பெருமை உடையவர்கள் சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவருடன் கைலாயத்துக்கு சதேகத்தோட சென்று சேர்ந்த சேரமான் பெருமாள் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நெருங்கிய நண்பர். அவர்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அதே பெருமை. இந்த பூவுலகில என்ன திருமேனியோட இருந்தார்களோ அதே திருமேனியோட கைலாயத்தை சென்று அடைந்தார்கள். அந்த பெருமை மிக்க நாள் இந்த ஆடி சுவாதி. முதல்ல பாடிய பாடல்லையே யாரு பரம்பொருள், பரம்பொருளை பற்றி பாடின தேவார திருமுறைகளுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டோம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை. சைவத்துக்கு மேல ஒரு சமயம் இல்லை, அதுக்கு மேல ஒரு சமயம் உண்டுன்னு சொல்ல முடியாது, அதை விட சிறந்த சமயம் ஒண்ணு உண்டுன்னு சொல்ல முடியாதுன்னு சைவத்தின் பெருமையை. சைவத்துல என்ன பெருமை அப்படின்னா, சைவம் எல்லா மதத்துக்கும் தாய் மதம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம். அந்த மதத்தை கை கொண்டு அதை சார்ந்திருக்கிற அபிமானிகள், சைவ மத அபிமானிகள், அவர்கள் சார்ந்து இருக்கிற மதம் சைவ மதம். அந்த சைவத்துக்கு தலைவனாம் சிவபெருமான். அவனை விட உயர்ந்த தெய்வம் ஒண்ணும் இல்லை.
அப்போ எல்லா தெய்வங்களும் அவரை பணியும் தெய்வங்களே. அது மட்டும் இல்ல, யாதொரு தெய்வத்தை வணங்கினாலும் அங்கு அருளி செய்பவர் மாதொருபாகரே. திருக்கோவிலூர் அப்படிங்கிற கேத்திரம், இந்த கேத்திரத்துல ஆடி சுவாதி அன்னைக்கு ஔவையார் வேகமா பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கா. என்ன காரணம் அப்படின்னா, ஔவையாருக்கு என்ன சக்தி அப்படின்னா, எங்க நினைக்கிறாளோ அந்த இடத்துக்கு சுவாமி அப்படி போறதுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கு. ஜெகன மார்க்கமாவே போயிடுவான். அவளுக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாளும் கிளம்ப போறா, அதுக்கு முன்னாடி நம்மளும் கைலாயம் போயிடணும்னு ஆசை. ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, பூஜை பண்ணிட்டே இருக்கா, வேகமா பூஜை பண்ற. பிள்ளையார் சொன்னாரு, ஏன் வேகப்படுற, முள்ள பூஜை பண்ணு, அவளுக்கு முன்னாடியே நான் அவனை கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ண உடனே விநாயகர் அகவல் அப்படின்னு சீதக்கிழவ செந்தாமரைப்பும் பாதச் சிலம்பும் பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தெழுக்கெழிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குசபாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீலவேணியும் 4 வாயும் 4 புயமும் 3 கண்ணும் 3 சுவடும் 2 செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட 30 நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பகக்களிரேன் அந்த ஸ்லோகத்தை சொல்லி பாடலை பாடி முடிச்சு பூஜை பண்ண உடனே பிள்ளையார் என்ன பண்ணாரா, அந்த அவ்வை பாட்டிய அப்படி துதிக்கையால தூக்கி அந்த துதிக்கையை அப்படி நீட்டி கைலாயகிரி வரைக்கும் அந்த துதிக்கை போய் சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாளும் கைலாயகிரியை வந்து அடையறதுக்கு முன்னாடியே அவ்வை பாட்டி அங்க கொண்டு போய் இறக்கி விட்டு. அது நடந்ததும் என்னைக்கு அப்படின்னா இந்த ஆடி சுவாமி. எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வம் மாபெருபாகரான சிவபெருமான் உருவிலேயே அனுகிரகம் பண்ணும். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை எனும். இந்த அர்த்தத்துல நமக்கு திருமுறைகளை எல்லாம் அருளி செய்தவர்கள். நான் மறை செம்பொருள் 4 வேதத்தின் சாரமாக இருக்கிற விஷயங்களையே சொல்றவா. சொல் அப்படின்னா வேதம், பொருள் என்ன ஆகமம். அந்த ஆகமத்திலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சிவபெருமானே முழுமுதற் கடவுள். சைவாகமம் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சத்திய வாக்குகள். அதெல்லாம் என்ன வாய்மை அப்படின்னா சத்தியம். மெய்நெறி பொருளை உணர்த்திய தேவாரமும் திருவாசகமும். இந்த சிவபெருமானுடைய பெருமை, அவர் இருக்கும் கோவில் கொண்டிருக்கிற தலங்கள், அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம், இந்த விசேஷங்கள், மேலும் அந்த தலத்தின் சிறப்பு, அந்த தல புராணத்துடைய மகிமை, அப்படி எல்லாவற்றையும் சிறப்பாக எடுத்து கூறும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் தேவாரமும் திருவாசகம் உள் வைத்து அருள் செய்த இத்தனை தேவாரங்களையும் நமக்கு அனுகிரகம் பண்ண 4 அவளுடைய பெருமையை சொல்லும். கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழ்மிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. இதுல வாழி திருநாவலூர் வந்தொண்டர், திருநாவலூர் அப்படிங்கிற தலத்தில் அவதாரம் பண்ண வந்தொண்டர், நீ வந்தொண்டர் அப்படின்னு சிவபெருமானே அழைத்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குரு பூஜை ஆடி சுவாதி. ஆனா இன்று நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் தேவாரமும் திருவாசகமும். இந்த தேவாரம் அருளின 3 திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சமகாலத்தவர்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் அவளுக்கு அப்புறம் 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவதாரம். 4 பொற்றாள் அவர்களுடைய திருவடியை வணங்கி அதையே உயிர் துணையாக கொண்டு வாழ்வோம் அப்படின்னு சைவத்துல ஒரு தியான ஸ்லோகம் போல இருக்கிற
வந்தனை பாடல்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னா நால்வர் துதி. இறைவனை துதி பண்றது அப்படிங்கிறதுக்கு நிறைய பாடல்கள் சோத்திரங்கள்லாம் இருக்கு. இது யார ஸ்துதிக்கிறது அப்படின்னா இத்தனை தேவார திருமுறைகளை எல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ண நாயன்மார்கள், தலை சிறந்த நாயன்மார்கள் இவர்கள்லாம் சமயாச்சாரியார்கள் அப்படின்னு சமயத்தில் இருக்கிற குருமார்கள். அவளால நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்கலாம். எப்படி அப்படின்னா அவளுடைய வரலாறு வாழ்விலையும் வாக்குலையும் அவளை தரிசனம் பண்ணும். அவள்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தாளே அப்படின்னா அவளுடைய சரித்திரத்தெல்லாம் எடுத்து பார்க்கிற போது அவர்களுடைய இயல்பு தன்மை, அவருடைய பக்தி, அவருடைய காலம் எல்லாம் அறிஞ்சுக்கிறோம். அப்படி ஆச்சரியமான சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய குரு பூஜை அன்னைக்கு பித்தா பிறை சூடி பெருமானே அருளாள எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தால் உனக்கு ஆளாயினே அல்லேன் எனலாமே அப்படின்னு இறைவனால ஒரு ஓலையை கொடுத்து தடுத்தாட்கொள்ளப்பட்ட வரலாறு. ரொம்ப பெரிய வரலாறா இருக்கு இந்த பெரிய புராணம் அப்படிங்கிற எடுக்கு மாக்கதை அப்படின்னு சொல்லப்படுற சேக்கிழாருடைய பெரிய புராணம் எங்கிருந்து தொடங்குறது அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த ஆடி சுவாதி அன்னைக்கு கைலாயத்தை அடைந்த அன்று உபமன்யு மகரிஷி அங்கிருந்து எழுந்து நின்று சுந்தரமூர்த்தி நாயனார் எங்கிருந்து வந்தாரோ அந்த தெற்கு திசையை நோக்கி வணங்கி ஒரு மகா புருஷர் அவதார காலம் முடிந்து இறைவனை வந்து அடையறார், ஒரு பெருஞ்சோதியாக வந்து அடையறார், அவரை நான் வணங்குகிறேன்னு கைலாயத்துல வணங்குறதுல இருந்து தொடங்கு. இந்த பெரிய புராணம் எங்கு தொடங்குறது அப்படின்னா இந்த சம்பவத்தில இருந்தா தொடங்குது. அப்புறம் இங்கேயே தொடங்கி இந்த சம்பவத்தையே முடிக்கிற மாதிரி முடித்து இவருடைய சரித்திரத்தெல்லாம் சொல்லி இவர் அவதாரத்தின் காரணம் என்ன அப்படின்னு ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒரு குறிக்கோளோடு அவதாரம் பண்றான். என்ன அவதாரத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா அடியார்களை பத்தி பாடும். இவருடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்னா சிவனடியார்கள் நாயன்மார்கள் சிவபக்தி பண்ண சிவபக்தர்களுடைய பெருமையை உலகத்துல இருக்கிற பக்தர்களுக்கு எடுத்து சொல்லி அந்த பாடல்கள் ஆசேது ஹிமாலயம் இருக்கிற வரைக்கும், சூரியன் இருக்கிற வரைக்கும், சந்திரன் இருக்கிற வரைக்கும், கங்கை இருக்கிற வரைக்கும் அத்தனை காலமும் இருந்து இன்னும் பல ஆண்டுகள் இந்த சரித்திரம் எல்லாம் பக்தர்களால படிக்கப்பட்டு ஆனந்திக்கப்பட்டு ஒருவரால சொல்லப்பட்டு இன்னும் எத்தனையோ பேர்களால கேட்கப்பட்டு ஆனந்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அத சேக்கிழார் பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். எது மூலமாக அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சரித்திரத்தின் மூலமாக அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதுக்கு மூல நூல் எது அப்படின்னு பெரிய புராணத்துக்கு மூல நூல் எது அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடின திருத்தொண்ட தொகை, அதுதான் மூல நூல்ங்கிறது. இந்த பாடல்கள்ல இருந்தா நான் எல்லா அடியாருடைய சரித்திரத்தையும் சொல்றேன். என்ன பாடல்கள் அப்படின்னா தில்லை வாழந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து தில்லை வாழந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன்
திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருட்கும் அடியேன் பிரிபொழில் சூழ் குன்றையார் விரன் மீண்டற்கடியேன் அல்லி மெல் முல்லையந்தார் அமர் நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. ஆரூரன் அப்படின்னு நம்பியாரூரங்கிற பேர். ஆரூரில் திருவாரூர் அப்படிங்கிற கேத்திரத்துல அம்மானுக்காளே அப்படின்னா திருவாரூர்ல கோவில் கொண்டிருக்கிற தியாகேச பெருமானுடைய அடியார்களுக்கெல்லாம் அடியேன் நான் தில்லை வாழந்த நடுதம் அடியார்க்கும் அடியேன். தில்லைவாழ் அந்தனர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்தணர்களுக்கு எல்லாம் நான் அடியேன். அவர்கள்தான் முதல் நாயன்மார்களாக. திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன். அடுத்ததாக திருநீலகண்டர் திருநீலகண்ட குயவனார் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன். இயற்பகை நாயன் இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். இளையான்றன் குடிமாறன் அப்படின்னு சொல்ற அடியார்க்கும் அடியேன். வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருட்கும் அடியேன். மெய்ப்பொருள் நாயனாருக்கு அடியேன். திரிபொழில் சூழ் குன்றையார் விரன் மீண்டற்கடியேன். கேரள தேசத்தை சேர்ந்த விரன் மீண்ட நாயனார். இன்னைக்கு செங்கனூர்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊர்ல அவதாரம் பண்ணது. செங்கனூர்ல அவதாரம் பண்ண நாயன்மார். அவர் திருவாரூர்லயே வந்து வாசம் பண்ணார். அல்லிமென் உள்ள எந்தார் அமர் நீதி கடியேன். அமர்நீதி நாயனாருக்கும் அடியேன்னு ஒவ்வொரு நாயன்மார், அதாவது 13 பாடல்கள். அந்த பாடல்களுக்குள்ள எல்லா நாயன்மார்களுடைய பெயரையும் வைத்து அழகாக பாடி முடிக்கிற அந்த பாடல்ல இருந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின பாடல்ல இருந்துதான் நான் பெரிய புராணம் அப்படிங்கிற நூலை, அதில் இருக்கிற சாரத்தை கொண்டு நான் தொடங்கினேன். மூல நூல் அதுதான் அப்படிங்கிற இந்த பாடல்கள் தான் மூல நூல் அப்படின்னு பெரிய புராணத்துல சேக்கிழாரே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெருமையை சொல்றார். வாழ்ந்த காலம் 8ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லப்படுறது. திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் காலத்துக்கு 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி அவதாரம் பண்ணார் திருநாவலூர்ல. பெரிய சரித்திரமாக இருக்கிறது. எந்த ஒரு சம்பவத்தையும் ஈஸியாக தள்ளிட்டு போக முடியாது. அப்படி ஒவ்வொரு சுந்தரமூர்த்தி நாயருடைய சரித்திரத்தில் இருக்கிற சம்பவங்களை எல்லாம், இருக்கிற விஷயங்களை எல்லாம் கருத்தில் எடுத்து அனுபவிக்கிற போது ஒவ்வொன்றிலையும் சிவபெருமானுடைய பேரருள் அவருக்கு பண்ண அனுகிரகம் எல்லாம் தெரியுது. ஒரு திருமணத்தை நிறுத்தி வைத்து 2 திருமணங்கள் பண்ணி வைத்தார். ஒரு ஓலையை காட்டி நீ எனக்கு அடிமை அப்படின்னு ஒரு திருமணத்தை நிறுத்தினார். அப்புறம் என்ன அப்படின்னா 2 பேர். அதுக்கு காரணம் இருக்கு. கைலேயங்கிரியில ஆளாள சுந்தரராக இருந்த காலத்துல பார்வதி தேவியாருடைய 2 சேடியர்களை பார்த்து மோகித்ததன் பலனால பூலோகத்துக்கு வந்து பிறக்கிற உத்தரவு சிவபெருமான், அந்த 2 பேரும் வந்து பிறக்கிறார். இவரை பார்த்து மோகித்ததுனால அவ 2 பேரும் பிறக்கிறார். அவர்கள் இருவருடன் திருமண வாழ்க்கையில ஈடுபட்டு 2 பேர் ஒரு கல்யாணத்தை நிறுத்தி வச்சா 2 கல்யாணம் பண்ணி வச்சார். ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு துணைவியார் வீட்டுக்கு தூதாக சிவபெருமானே திருவாரூர் தெருக்களில் நடந்து போனார். அது ஒரு ஆச்சரியம்.
ஆசைகளை எல்லாம் விட்டவனுக்கு தான் மோட்சம் தருவேன்னு சொல்ற பரமேஸ்வரன் சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக தெருவில் நடந்து போனாரேன்னு ஒரு நாயன்மார் சிவபெருமான் பேர்லயே கோபப்பட்டார். பக்தாளுக்காக சிவபெருமான் என்னென்ன கைங்கரியம் பண்ணிருக்கார், அவர்களுக்காக எந்த அளவுக்கு இறங்கி வந்து இந்த லீலைகளை எல்லாம் பண்ணிருக்கார் அப்படிங்கிற அற்புதமான சரித்திரமாக இருக்கு. என்ன விதமான பக்தி அப்படின்னா சக மார்க்கம். சக அப்படின்னா என்ன அப்படின்னா தோழர்கள் போல இருக்கிறது. என் சகா அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா, அது போல சிவபெருமானுக்கு தோழராக இருந்தவர். தொண்டர், மண் தொண்டர். என்ன தொண்டு அப்படின்னா வயது பாடினாலும் சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார். அதான் உள்ள ஆச்சரியம். அவர் பாடின பாடல்கள்ல என்ன அதிசயம்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையே ஒரு சின்ன ஒரு பாடலாக சுந்தரர் பாடலுடைய பெருமை. சுந்தரர் பாடலுடைய பெருமை என்ன அப்படின்னா வெங்கராவுண்ட பிள்ளையை நல்குமே வெள்ளையானையின் மீதேறி செல்லுமே மங்கை பாதனை தூது நடத்துமே மருவியாறு வழிவிட்டு நேர்க்குமே செங்கலாவது தங்கமதாகுமே திகழுமாற்றிட்டு செம்பொன் எடுக்குமே துங்கவான் பரி சேரற்கு நல்குமே துயனாவலூர் சுந்தரர் பாடலே துயனாவலூர் சுந்தரர் பாடலே. நாவலூர்ல அவதாரம் பண்ண சுந்தரருடைய பாடல் என்னென்னலாம் செஞ்சிருக்கு. சுந்தரருடைய தமிழ் நயமான தமிழ். சிவபெருமான போற்றின பாடல்கள் என்ன பண்ணிருக்குன்னா வெங்கராவுண்ட பிள்ளையை நல்குமே. ஒரு முதலை உண்ட பிள்ளையை மீண்டும் அந்த முதலையை முழுங்கின போது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தேவாரம் பாடினவன்னா அந்த முதலை கலைக்கு வந்து வாயை திறந்து தான் விழுங்கின பிள்ளையை வெளியில அப்படி அனுப்பித்து வெளியில உமிர்ந்தது. அவன் எப்படி வந்தான், வெளியில வந்தான் அப்படின்னா முதலை வாயிலிருந்து. இன்னைக்கு எப்படி இந்த இத்தனை ஆண்டுகள் கழிச்சு எப்படி வளர்ந்து இருக்கணுமோ அதுபோல சிறுவனாக வெளியில வந்தான். வெங்கராவுண்ட பிள்ளையை நல்குமே வெள்ளையானையின் மீதேறி செல்லுமே. அது நடந்தது இன்னைக்கு தான். ஆடி சுவாதி அன்னைக்கு ஐராவதம் அப்படிங்கிற ஆயிரக்கணக்கான தந்தம் உள்ள யானை மேல ஏறி தான் என முன் படைத்தான் அதறிந்து தல் பொன்னடிக்கே நானென பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானென எதிர்கொள்ள மத்தையானி அருள் புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தால் நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னு பாடிக்கொண்டே கைலாயத்திற்கு சென்றது. இவர் பாடுறார். இவர் பாடின மகிமையால ஐராவதம் அப்படிங்கிறது அப்படியே பறந்து கைலாயத்தை சென்று அடைந்தது. மங்கை பாதனே தூது நடத்துமே. உமாதேவியின் மணாளன் உமைபாகனான எம்பெருமானான தியாகேசமூர்த்தி திருவாரூர்ல சுந்தரமூர்த்தி நாயனார் மனசு ரொம்ப வருத்தப்படுறார் அப்படிங்கிறதுக்காக ஒரு நண்பனின் வருத்தத்தை தீர்க்கிறதுக்கு இன்னொரு நண்பன் அவருடைய மனைவி வீடு வரைக்கும் சென்று தூது செல்வது போல தியாகேச பெருமான் திருவாரூர் தியாகேச பெருமான் திருவாரூர் நகரத்து புழுதி படிந்த
தெருக்களில் நடந்து சுந்தரமூர்த்தி நாயனார் மாளிகையிலிருந்து அவருடைய மனைவி பறவை நாச்சியாருடைய மாளிகைக்கு போனார். பறவை நாச்சியார் மாளிகையிலிருந்து சுந்தரமூர்த்தி நாயனார் மாளிகை வரைக்கும் வந்து நடந்து நடந்து சென்று தூது சென்றார். இது எந்த பக்தருக்கு கிடைக்கும்? இது மாதிரி மருவியாறு வழிபட்டு நிற்குமே. திருவையாறு அப்படிங்கிற தலம் காவிரி இருகரையும் பிறண்டு போற காலம். காவிரிக்கு தென்கரையில இருந்து திருவையாற்று சிகரத்தை இவர் பார்த்துட்டு இருக்கார். எப்படி கடந்து போறது? வெள்ளம் வேகமாக செல்கிறது, நதி முழுக்க ஜலம் இருக்கு. படகு ஓட்டி எல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த வெள்ளத்துல படகை ஓட்டி அக்கறைக்கு போக முடியாது. பரவுமோ பரி சொன்று அறியேன் பண்டே உன்னை பணியாரே அப்படின்னு ஒரு பதிகம் பாடி சிவபெருமானோட அருளை வேண்ட காவிரியே ரெண்டாக விலகி ஆறே வழிபட்டு வழிவிட்டு நின்று அடியார்கள் எல்லாம் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போய் திருவையாற்றில் இருந்த பஞ்சநதீஸ்வரரை சுந்தரமூர்த்தி நாயனார், சேரமான் பெருமாள், அத்தனை தொண்டர்களும் தரிசித்தார். தெய்வ தமிழுக்கு ஆறே வழிவிட்டு நின்றது அப்படிங்கிறது வரலாறு. அதுக்கெல்லாம் பதிகங்கள் இருக்கு. இது நடந்த போது பாடின பதிகங்கள்லாம் இருக்கு. செங்கலாவது தங்கமதாக்குமே திருப்புகலூர் அப்படிங்கிற கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துல சிவபெருமான்கிட்ட பொன் பெற்று அந்த பொன்னை கொண்டு திருப்புகலூர்ல இருந்து பொன் பெற்று திருவாரூருக்கு வந்து அந்த திருவாரூர்ல நடக்கிற அந்த பங்குனி உத்திரத்துக்கு வர அத்தனை அடியார்களுக்கும் அன்னதானம் பண்ணணும். சிவனடியார்கள் பசியோட இருக்கக்கூடாது. அதுக்கு சிவபெருமான்கிட்ட பொண்ணு பெற்று பொருள் எல்லாம் வாங்கி அன்னதானம் பண்றதுதான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய மனைவி பறவை நாச்சியாருடைய திருத்தொண்டு. அதுக்காக பெரிய மாளிகை, பெரிய சமயக்கட்டு, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் அமர்ந்து அவளுக்கெல்லாம் மாகேஸ்வர பூஜை. அதுக்கு பேர் அன்னதானம்னு கிடையாது. அன்னதானம் அப்படிங்கிறது அடியார்களுக்கெல்லாம் அன்னம் போடுறது. இது மாகேஸ்வர பூஜை. அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாரையும் உட்கார வச்சு அத்தனை பேர்களையும் சிவபெருமானாவே பாவித்து, சிவன் அடியார்கள் எல்லாம் சிவபெருமானாவே பாவித்து அவளுக்கெல்லாம் பஞ்சபட்ச பரமானம் பெரிய விருந்து மாதிரி ஒவ்வொரு வேளையும் சாப்பாடு போட்டிருக்காங்க. அதுக்கு செல்வத்துக்கு எங்க போவார்? குபேர தனம் போல செல்வம் வேணும். அதுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, சுந்தரா நீ பாடு, உனக்கு பொன் தரேன் அப்படின்னு திருப்புகலூர் கஷேத்திரத்துல இவர் சென்று தரிசனம் பண்ண வேண்டிய நேரத்துல என்னாச்சு அப்படின்னா, கோவில் சாத்துற நேரம். கோவில் சாத்தியாச்சு. பக்கத்துல இருக்க சத்திரத்துல போய் ஓய்வெடுங்கோ அப்படின்ட்டா. அங்கு வந்தவர் அந்த சத்திரத்துல ஏதோ ஒரு அல்ப ஆகாரம் உணவை எடுத்துட்டு மத்தியான வேளையில அங்க ஓய்வு எடுத்துக்கிறதுக்காக தம் மேல இருக்கிற அங்க வஸ்திரத்தை தரையில போட்டு படுத்துட்டார். படுத்துக்கிறவர் தலைக்கு ஏதாவது ஒரு ஒசரமா தலைக்கு ஒரு தலகாணி போல ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமேன்னு பாக்குற போது ஒரு செங்கல் இருந்தது. அந்த செங்கலை தலைமையில வச்சுட்டு அது மேல துண்டை போட்டு படுத்துட்டார், அங்கவஸ்திரத்தை போட்டு படுத்துட்டார். கொஞ்ச நேரம் உடல் அசதியில அப்படியே அயர்ந்தார், உறங்கினார். எழுந்து கோவில் திறக்க போறது, குளத்துல போய் கைகால் அலமிட்டு நேர சுவாமியை தரிசனம் பண்ணலான்னு போறதுக்காக அந்த துண்டை எடுக்கிறார். எடுத்து பார்த்தா அவர் தலைமாட்டுல இருந்த அந்த செங்கல் பொன் கல்லா மாறி, செங்கலையே பொன் கல்லா மாத்து. செங்கலாவது தங்கமதாகுமே திகழும் ஆற்றிற்று செம்பொன் எடுக்குமே. திருமுதுகுன்றம் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு பொன் கேட்டு வந்த சுந்தரருக்கு சுவாமி 12,000 பொண்ணு கொடுத்தா. இன்னைக்கு வேல்யூவுக்கு எத்தனையோ கோடி ரூபாய் பொண்ணு. அது எப்படி எடுத்துட்டு போறது? அந்த காலத்துல பொண்ணை எல்லாம் எடுத்து தலையில தூக்கி வச்சுட்டு போறது அவ்வளவு உத்தரவாதம் சொல்ல முடியாது. உயிருக்கு யாராவது அடிச்சு பிடிக்கிட்டு போகலாம் அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிற போது சுவாமி சொல்லார், இத்தனையும் தூக்கிட்டு போக வேண்டாம். இந்த திருமுதுகுன்றம்னு சொல்லப்படுற விருத்தாச்சலத்து கோவிலுக்கு முன்னாடி ஓடுற
இந்த மணிமுத்தாறு அப்படிங்கிற ஆற்றுல இத்தனை பொண்ணையும் போட்டுடு, நேர இங்க இருந்து வெறுங்கையோட நேர போ, அங்க திருவாரூர் ஆலயத்துல இருக்கிற கமலாலயத்துல இந்த பொண்ணு அங்க வந்துடும், ஆத்துல போட்டது குளத்துல வந்துடும். அப்படியாப்பட்ட லீலையும் பரமேஸ்வரன் அவருக்காக செய்தார். துங்கவான் பரி சிறர்க்கு நல்குமே. அவதார காலம் முடிந்தது. இனிமேல் நிறைய தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணி எல்லா தலங்கள்லையும் பல காலம் தங்கி இருந்து திருப்பதிகங்களை எல்லாம் பாடி இன்னைக்கு எல்லா நலன் தரும் பதிகங்கள் அத்தனையும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல்கள்ல அந்த பதிகங்கள்லாம் இருக்கு. நோய் தீர பதிகம், செல்வம் பெற பதிகம், நல்ல வாக்கு வன்மை பெற பதிகம், சிவபெருமானுடைய பேரருள் பெற பதிகம், சிவநிந்தனை பண்ண பாவத்தை போக்க பதிகம், சிவபெருமான் திருவடி பெருமைய சொல்ற பதிகம், பெரிய இடையூறு, இந்த இடையூறு நீங்கி இன்பமுடன் வாழ பதிகம். அப்படி கண் இழந்தவர்கள் மீண்டும் கண் பெறத்துக்கு பதிகம். அப்படி சிவபெருமான சரணாகதி அடையறதுக்கு பதிகம். இப்படி எல்லாம் பதிகங்களை எல்லாம் தன்னுடைய வாக்கால சுந்தரமூர்த்தி நாயனார் அனுகிரகிச்சிருக்கார். அத்தனை பதிகங்களும் அப்படியே 100 பதிகங்கள் இருக்கு. மொத்தம் 100 பதிகங்கள், 1000 பாடல்கள் அடங்கியதாக இருக்கிறது சுந்தரருடைய வாக்கு. இதெல்லாம் பாடி முடித்து சிவபெருமானுடைய திருவருளால தடுத்தாட்கொண்ட சிவபெருமான் சொல்லியிருக்காரு, காலம் வரும்போது நான் உன்னை அழைச்சிப்பேன். இந்த காலம் வந்தது, இனிமேல் இந்த பூவுலகில இருக்கிறதுக்கு உள்ள காலம் முடிந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சின்றார். அப்ப அவருக்கு பிராயம் 18ங்கிறார். 18 ஆண்டுகள் தான் இந்த உலகத்துல இருந்திருக்காருன்னா, இந்த 18 ஆண்டுகள்ல அவர் செய்த, அவருக்கு சிவபெருமான் பண்ண அனுகிரகம், 18 பேரு 100 ஆண்டுகள் வாழ்ந்தா என்னென்னலாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெறுவார்களோ அத்தனை பாக்கியத்தையும் 18 ஆண்டுகள்லயே அவர் பெற்றார். இந்த 18 ஆண்டுகள்ல நம்மளுடைய இந்த மானுட வாழ்க்கை முடியறதுங்கிறத அறிஞ்சிண்டு சேரமான் பெருமாளுடைய, அவர் சேர நாட்டுக்கு ராஜா, அவருடைய கேபிட்டல் இருக்கு திருவஞ்சைக்களம் மகோதை, அந்த தலத்துல இருக்கிற எம்பெருமான் ஆலயத்துல சென்று மனம் முருகி ஒரு பதிகம் பாடுற. அந்த பதிகம் பாடின உடனே இவ்வுலக வாழ்க்கையில் நாட்டமில்லை, இறை அருளை நாடி இருக்கேன் அப்படின்னு பாடின உடனே சிவபெருமான் அவருடைய மனக்கிடக்கையை அறிந்து வெள்ளை யானை ஐராவதத்தை அனுப்பிச்சு வச்சார். ஐராவதம்ங்கிறது எது அப்படின்னா இந்திரனுடைய யானை, அவருடைய வாகனம். அது அந்த திருவஞ்சைக்குளம் ஆலயத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய மேடையில நின்ன போது சுந்தரர் அது மேல ஏறி 5 எழுத்து மந்திரமான ஓம் நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிண்டே இங்கிருந்து அப்படியே கைலாயம் நோக்கி அப்படியே புறப்பட்டு போறார். அவருடைய நண்பர் சேரமான் பெருமாள் அதை பார்த்துட்டார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய குதிரை, அந்த குதிரையோட காதுல ஓம் நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்றார். அந்த குதிரையும் பறக்கிறது. பறந்து போய் இந்த ஐராவதத்துல போகும் பிரயாணமாக போகிற சுந்தரமூர்த்தி நாயனார அப்படி பிரதட்சணமாக வலம் வந்து அவருக்கு பின்னாடியே போற. அப்படி இருவரும் இதே வேகத்தோட தான் என முன் படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கேவான பாடலென்றோ நாயினேனை பொருட்படுத்து வானன எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து வாரனைய சொல்லி, என்னை இந்த பூலோகத்துல படைச்சவர் இந்த பெருமான் தான், எனக்கு எல்லாம் கொடுத்தவர் இந்த பெருமான் தான்.
வானனை எதிர்கொள்ள இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லாம் வரவேற்கிறதுக்கு தயாரா இருக்கிற போது எனக்கு ஒரு யானையை கொடுத்து அதுல ஏறி உட்கார சொல்லி ஊன் உயிர் வேறு செய்தார் அப்படின்னு வாக்குல சொல்றார். சதேகத்தோட இங்கிருந்து போனார்னு இருக்கு. ஆனா அவர் சொல்றார் இந்த உருவமானது மாறித்து, இங்கிருந்து கிளம்பி போற போது இந்த தேகத்தோட தான் போனேன். ஆனால் அங்க ஒரு உருவம் மாறி அந்த உருவத்தோட ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. நொடித்தான் மலை அப்படிங்கிற பேர் எது? கைலாயகிரி. ராவணேஸ்வரன் தன்னுடைய தோளால இந்த கைலாயகிரியை தோக்கினான், நொடித்தான். அதனால நொடித்தான் மலை. அப்படி அசக்கினான். சிவபெருமான் அவருக்கு அவருடைய ஆணவத்தை, ராவணேஸ்வரனுடைய ஆணவத்தை அந்த கைலாயகிரியிலேயே அடக்கினார்ங்கிறது சரித்திரம். அப்படி நொடித்தான் மலை அப்படின்னு சொல்லப்படுற கைலாயகிரிய சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாளும் ஐராவதத்தின் மேலும் சேரமான் பெருமாள் தன் குதிரையிலையும் வந்து அடைந்தார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் நேர சுவாமி அனுகிரகித்தால் ஒரு நேரம் உள்ள போயிட்டார். சேரமான் பெருமாள் வாசல்லையே நிற்கிறார். நந்தி தேவரை உள்ள விடல, அனுமதி வேணும். சேரமான் பெருமாள் என் நண்பர் நிற்கிறார் அப்படின்னு பரமேஸ்வரன்ட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படி விஞ்ஞாபம் பண்றார். அவருக்கும் நீங்க அனுகிரகம் பண்ணணும் கைலாயங்கிரியில உள்ள வர்றது. சிவபெருமான் சொன்னார், நந்தியம் பெருமானை விட்டுட்டு அவரை கூப்பிட்டு வர சொன்னார். அவர் வந்த உடனே சிவபெருமான் கேட்கிறார், என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி வந்தீங்க நீங்க? உங்களுக்கு இந்த கைலாயகிரியில வர்றதுக்கு யார் அனுமதி கொடுத்தார்? கைலை அப்படிங்கிற கிரி வாசம் அப்படிங்கிறது இறைவன் திருவருளால பெறப்படுறது. அது பெரிய தபஸ்விகளுக்கு எல்லாம் கிடைக்கிறது. இதோ கண்ணால பாக்குற எத்தனையோ தபஸ்ரேஷ்டர்கள்லாம் உட்கார்ந்துருக்கா, பெரிய தேவர்கள்லாம் அமர்ந்திருக்கா. இவாளெல்லாம் எத்தனையோ பண்ண புண்ணியத்தினால அவளுடைய கைலையங்கிரி வாசம் உங்களுடைய அருளால கிடைக்கிறது. ரெண்டு பேரும் வணங்கி நிற்கிறா சிவபெருமான். ஆனா எனக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா? சுந்தரமூர்த்தி நாயனார் எனக்கு நண்பனாக ஆனார். என்னுடைய பாக்கியத்தினால், என்னுடைய பரம பாக்கியத்தினால நண்பர் ஆனார். அவருடைய பதிகங்களை பாடுறதுக்கும் கேட்கறதுக்கும் அவருடைய திருவடிக்கு பக்தி பண்றதுக்கும் உள்ள பாக்கியம் எனக்கு கிடைச்சு. அப்படி கிடைச்ச பாக்கியத்தின் பலனால அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடிக்கு பக்தி பண்ண பலனால நான் நேர கைலையங்கிரிக்கு வந்துட்டேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவபக்தாளுக்கு செய்யற பக்தி சிவபெருமானுக்கு செய்யற பக்தி, சிவபக்தாளுக்கு செய்யற தொண்டு சிவபெருமானுக்கு செய்யற தொண்டு. அதனால சிவபெருமானுடைய அருள் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் பூரணமாக சிவபக்தர்கள் செய்யற தொண்டுனால சிவபக்தர்களுடைய பக்தர்களுக்கு, சிவன் அடியார்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சிடும். அவ என்ன தபசும் பண்ண வேண்டாம், பெரிய தபஸ் பண்ண வேண்டாம், பெரிய யோகத்தை கத்துக்க வேண்டாம், பல விஷயங்களை எல்லாம் கடினமான சாதனைகள் எல்லாம் பண்ண வேண்டாம். என்ன பண்ணா போதும் அப்படின்னா சிவன் அடியார்களை வணங்கின. நான் சிவபக்தரான சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடியை வணங்கினேன். எனக்கு கைலையங்கிரி வாசம் உங்களுடைய பேரருளால கிடைச்சதுன்னு சொல்ல, சிவபெருமானுடைய உத்தரவோட திருக்கைலாய உலா அப்படிங்கிற ஒரு பெரிய உலா பாடலை பாடி சிவபெருமான் தன் காதால அதை கேட்டு அந்த பாடலை சாஸ்தா மூலமாக, மகாசாஸ்தா அங்க இருக்கார் கைலாயங்கிரியில, ஜனங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கார், ஜனநாதராக, அவர் மூலமாக இந்த உலகத்துல எல்லாரும் நம்ம எல்லாம் அந்த திருக்கைலாய உலா படிக்கிறதுக்கு காரணமாக அவர் மூலமாக இத திருப்பிடவூர் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்தலத்துல கொண்டு வந்து அதை எல்லா உயிர்களுக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சுவாமியே பரமேஸ்வரனே அதை பிரகடனம் படுத்தினார் அப்படிங்கிறத பெரிய புராணத்து பாடல்ல தெரிஞ்சுக்கிறது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படிங்கிற இந்த பாடலோட தொடங்குறது பெரிய புராணம்.
எங்கும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் அப்படின்னு பூர்த்தியார். இந்த கட்டத்துலதான் பூர்த்தியார். திருக்கைலாயத்துக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாளும் சென்று அடைந்தார்கள். உலகம் செய்த தவத்தினால சேரமான் பெருமான் அருளி செய்த இந்த திருக்கைலாய உலா மாசாத்தன் அப்படின்னு சொல்லப்படுற சாஸ்தாவால பூமியில பிரகடனம் பண்ணப்பட்டது. பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிற இந்த பாடல்கள், 2 பாடல்களுக்கு உள்ள 63 நாயன்மாருடைய சரித்திரமும் அடக்கம். சுந்தரமூர்த்தி நாயனார் தன் வாக்கால பாடின திருத்தொண்ட தொகை மகிமை. அதனாலதான் இப்பேற்பட்ட பெரிய புராணமும் நமக்கு கிடைச்சது. அப்படியாப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமியோட ஐக்கியமாயி கைலேங்கிரிய அடைந்த இந்த நன்னாள் ஆடி சுவாதி அன்னைக்கு இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றியும் சேரமான் பெருமாளை பற்றியும் கொஞ்ச நேரம் அவகாசம் கிடைக்கிற நேரத்துக்குள்ள கருத்துல எடுத்து அனுபவிக்கிற பாக்கியத்தை குரு யூடியூப் சேனல் அன்பர்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். அவளுடைய அனுமதியோட இந்த பதிவு செய்யப்பட்டது. இது மட்டும் இல்ல, இந்த ஆடி சுவாதிக்கு முதல் நாள் ஆடி சித்திரை அன்னைக்கு பெருமழலை குறும்பர் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சிஷ்யர், அவருடைய பக்தர். சுவாமிக்கு தான் பக்தர்லாம் பார்த்திருக்கோம், அடியார்களுக்கு பக்தர்களை பார்க்க முடியுமா? அடியார்களுடைய பக்தராக சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பக்தராக இருந்த பெருமழலை குறும்பர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம குருநாதர் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம இருக்கோம். நாளைக்கு குருநாதர் இந்த உலகத்தை விட்டு சிவபெருமான போய் அடைய போறாருங்கிறத தன் தப வலிமையால தெரிஞ்சின்றவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு இந்த குண்டலினி சக்தியெல்லாம் எழுப்பி சகஸ்திராரத்து வழியா போறதெல்லாம் அவருக்கு தெரியும். அப்படி ஒரு முறையை கையாண்டு, யோக மார்க்கத்தை கையாண்டு அவரும் இந்த தேகத்தை உகுத்துட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயம் அடையறதுக்கு முன்னாடியே, ஒரு நாளைக்கு முன்னாடியே கைலாயங்கிரி அடைஞ்சார். சுந்தரமூர்த்தி நாயனாரை வரவேற்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் அங்க போய் பார்க்கிறார், தன்னுடைய சீடரான பெருமழலை குறும்பனார் அங்க நிற்கிறார். இப்படி சுந்தரரும் சேரமான் பெருமாளும் கைலேங்கிரியை அடைந்த நாள் இந்த ஆடி சுவாதி. இந்த ஆடி சுவாதி அன்னைக்கு அத்தனை மகிமை. அன்னைக்கு இந்த விஷயங்களை எல்லாம் கருத்துல எடுத்துன்னு அனுபவிக்கிறதுக்கு உள்ள பாக்கியம். இது போல பல சத்சங்கங்கள்லாம் நமக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம்.